Hello friends, welcome back to TryOuts. இன்னைக்கு நம்ம homemade soap எப்படி பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்கலாம் subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட பொட்டேட்டோ ஜூஸ் இருந்தா பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லனா ஆல்டர்னேட்டிவா வந்து beetroot இல்லனா tomato இல்லனா carrot எடுத்துக்கோங்க. Next 4 drops of lemon juice add பண்ணிக்கலாம். aloe vera எடுத்துர்க்கேன். aloe vera gel எடுத்துக்கோங்க. aloe vera gel வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் mix பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 4 drops of coconut oil ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு turmeric powder ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மென்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து turmeric powder அவாய்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स, இது ஒரு ஓரத்துல எடுத்து வச்சிரலாம். நெக்ஸ்ட் soap base எடுத்துர்க்கேன். glycerin soap base இத குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த பவுல் ஃபுல்லா நான் வந்துட்டு கட் பண்ணி வெச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் அடுப்புல கொஞ்சம் சுடு தண்ணி வெச்சுக்கலாம். நான் டைரக்ட்டா அந்த glycerin soap base மெல்ட் பண்ண போறது கிடையாது. டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ண போறேன். சோ அதனால இந்த மாதிரி பாத்திரத்தை வாட்டருக்கு மேல வெச்சிரலாம். வெச்சிட்டு அந்த சோப் பேஸை போட்டுடலாம். இதை போட்டு கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகட்டும். பை த மீன் டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மோல்ட்ல வந்து கோகோனட் ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஓரத்துல. இப்போ நமக்கு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது மெல்ட் ஆகும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிக்சர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துங்க. நல்லா அந்த glycerin soap base-ஓட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இந்த மிக்சர்ஸை வந்துட்டு மோல்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட சோப் பேஸ் மோல்ட் இல்லை, ஸோ அதனால ஒரு சின்ன டப்பா வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க மோல்ட்ல ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 டேக்கு வந்து இதை டச் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. 1 டே கழிச்சு இப்படிதான் இருந்தது. ஸோ நான் அதை எடுத்தோடனே டக்குன்னு வந்துடுச்சு. இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சாஃப்டாக இருந்தது ஸ்கின். ஏன்னா நிறைய நம்ம ஆலோவேரா ஃபுல்லாக வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருந்தது இந்த சோப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.